ஒரு கம்பெனின்னு எடுத்துக்கிட்டா லீடர்ஷிப்னு ஒரு ஆள் இருப்பார், ஹெட்டுன்னு ஒரு ஆள் இருப்பாங்க. அவங்க எம்ப்ளாயீஸ் கிட்ட ஸ்ட்ரிக்டாக இருக்கிறது நல்லதா, இல்லை ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறது நல்லதா? சரி, இந்த கேள்வி நான் அப்படியே உங்ககிட்டயே கேட்குறேன். எப்படி இருக்கிறது நல்லது? ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தால் நல்லது. ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கலாம்னா எந்த லெவல் வரைக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்பாக? ஃப்ரெண்ட்லியாக ஒரு ஒர்க்னா எங்கள் கேமரா டீம் ஃப்ரான்ஸ் அந்த மாதிரி தான். இல்லை நான் என்ன கேட்குறேன்னா, நான் கேட்குறத சொல்லிக்கோ. நான் ஒரு ரொம்ப சிம்பிளான விஷயம் கேட்குறேன். ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறதே நல்லதா, ஸ்ட்ரிக்டாக இருக்கிறது நல்லதா, உனக்கு எது சரியாக தோணுது? எனக்கு ஃப்ரெண்ட்லியாக இருந்தால் நல்லதுன்னு தான் தோணுது. ஃப்ரெண்ட்லியாகவே எல்லா விதத்துலையும் இருக்கணுமா? ஒரு விஷயத்தில் ஸ்ட்ரிக்டாக இருக்கலாம். நீங்கள் இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக கேட்டிங்கன்னா அவன் எப்படி ஃப்ரெண்ட்லியாக பதில் சொல்லுவான்? நான் ஃப்ரெண்ட்லியாக தானே கேட்குறேன். சரி, ஃப்ரெண்ட்லியாகவே நான் என்னன்னா, இது ரொம்ப அழகான விஷயம். நான் மறுபடியும் அதை தான் சொல்கிறேன். சட்டம் இருக்குல்ல, சட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுற வகை ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். சிக்னல் இருக்கா, சிக்னலாக மீறுறீங்க, என்ன செய்கிறாங்க? ஃபைன் போடுவாங்க. போலீஸ் பிடிச்சா ஃபைன் போடுவாங்க, பிடிக்கலன்னா கேமராவில் பார்த்து ஃபைன் போடுவாங்க. இல்லை கேமராலாம் பார்க்கல விட்டுருங்க, அப்போ எஸ்கேப் ஆகிடுறோம். அப்போ ஃப்ரெண்ட்லியாக கவர்மெண்ட் இருக்குன்னு அர்த்தமா? நீங்கள் செய்கிற தப்ப கண்டுக்கலன்னு அர்த்தமா? இதே நான் இப்படி ஒரு சீன் சொல்கிறேன், ஞாபகத்தீங்க. சிக்னல் நிற்கிறீங்க, சிக்னல் நிற்காமல் கிராஸ் பண்ணிட்டீங்க, அந்த பக்கம் ஓரம் நிற்கிற ஒரு போலீஸ்கார் நிற்கிறாரு, இங்கே நில்லு, நான் ஒரு இப்போ பாட்டு போடுவேன், நடு ரோட்டில் டான்ஸ் ஆடணும் அப்படிங்கிறாரு. அப்போ என்ன செய்வீங்க? காசு வேணால் கொடுத்துட்றேன் சொல்லுவீங்களா? இப்போ ஃப்ரெண்ட்லியாக தானே அப்ரோச் பண்ணுறாரு, பண்ண முடியுமா? சரி, இல்லைன்னா ஒன்று செய்யலாம். நான் ஒன்று செய்கிறேன், நீ ஒன்று செய்ய, இங்கே நில்லு, இங்கே நான் ஒரு 10 தோப்புக்காரனை போட்டு போ அப்படிங்கிறாரு. இது ஜாலியான விஷயம் தானே. ஸ்ட்ரிக்டா 500 ஸ்ட்ரிக்டா, இல்லை தோப்புக்காரன் போகிறது ஸ்ட்ரிக்டா? ஃப்ரெண்ட்லி தானே. பாட்டு கேட்குறது, பாட்டு பாட சொன்னால், இப்போ ஒரு பாட்டு பாட சொல்கிறாரு, உங்களை ஒரு மைக் கொடுத்துருவாரு, அந்த சிக்னலுக்கு எல்லாருக்கும் பாட்டு கேட்கும். 500 கொடுத்துரு. இப்போ புரியுதா? அப்போ ஸ்ட்ரிக்ட்னஸ் வில் வேரி, பட் என்னன்னா அந்த அப்ரோச் வேணால் ஃப்ரெண்ட்லியாக இருக்கலாம். இப்போ நான் இன்னொன்று சொல்கிறேன், ஸ்ட்ரிக்ட்னஸை ஃபாலோ பண்ணக்கூடிய நபருக்கு நபர் அது மாறுபடும். நிறுவனம் ஸ்ட்ரிக்டாக தான் இருக்கணும், அந்த அப்ரோச் கேன் பி ஃப்ரெண்ட்லி. புரியுதா? நிறுவனமே ஃப்ரீயாக இருக்கக்கூடாது. ஒரு கம்பெனி நடத்துகிறாங்கன்னா அந்த கம்பெனியில் எல்லாருமே ஃப்ரீயாக இருக்கலாம். வா, நானும் 10 மணிக்கு வரேன், நீ 10 மணிக்கு வா, நீ லேட்டாக லீவ் வந்து போட்டினா நான் கேட்க மாட்டேன், நான் லீவ் போட்டேன் நீ கேட்க மாட்டேன். அப்படி இருந்தாங்கன்னா அது வழும்பலாக போயிடும், ஒரு குவாலிட்டியான அவுட்புட் கொடுக்க முடியாது.